நம்ம உள்ள உட்காரும்போது வச்சு செய்ய போறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தோம். ஏன்னா ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக் படத்துல கிஷன்தாஸை வந்து நம்ம ஒரு சாக்லேட் பாயா பார்த்தோம். திடீர்னு ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் அப்படின்றாங்க, ஏகே பாடிசோட கையில கொடுத்து அனுப்புறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இந்த வாரத்தோட முதல் சம்பவம் இதானா அப்படின்னு நினைச்சு நம்ம உள்ள உட்காரோம். ஓகே தான் ப்ரோ, சுமார் தான் ப்ரோ. இல்லை சும்மா நார்மலாக கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பார்த்தோம். ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக சுத்தமாக ஒர்க் ஆகலை. ட்விஸ்ட்டுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் படத்தோட லேக்னால அது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. அது பார்க்கலாம். அது வந்து லைக் மஃப்டிமாக தான் காட்டியிருக்காங்க. ஓகே தான் ப்ரோ. நீங்கள் இல்லை ப்ரோ, எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை படம். அதுதான் லவ் படம் தான், அதான் ட்ராகாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரில்லர் தான் ப்ரோ, த்ரில்லர் தான். அதில் ஒரு ஹாரான சுச்சுவேஷன் நடுவில் தேவையில்லாமல் லவ் சீன்ஸ் வர்றது கொஞ்சம் டிஸ்டர்பிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆடியன்ஸுக்கு பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னு தெரில. ஓகே ப்ரோ, மியூசிக்லாம் ஓகே, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸுமே ரொம்பலாம் வச்சு இழுக்கலை. ஃபஸ்ட்டு ஒரு சாங் வச்சாங்க, அதுக்கப்புறம் எண்ட்லாம் சாங்கு. கதைக்கு தேவையான டியூரேஷன் ஒன்று ப்ளஸ் 2 மணி நேரம் தான் படம் வருது. ஸோ டியூரேஷன் ஒரு இதாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை ஆக்சுவலி ரிலீஸ் ஆகலை அந்த டயத்தில், கம்மியான. ஆமாம், அப்போ நாங்கள் எதுவும் பார்க்கல. மேபி ட்ரை பண்ணலாம், ஆடியன்ஸ் ட்ரை பண்ணலாம். வேணும் ஓடிடி கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் புரியல அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப் வந்து அதை சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் தான் படம் வந்து கதை எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு தெரியுது. படம் நல்லா இருக்குது. ரேட்டிங் வந்து ஒரு 3.5 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 5க்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ. அதான் ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்டோரி என்ன அப்படின்றது நமக்கு சுத்தமாக தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சுட்டு அப்படியே செகண்ட் ஹாஃபில் தான் கதை வந்து விறுவிறுப்பாக போகும். கிளைமேக்ஸ் வரையுமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. படத்துக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருந்தால் தான் படம் நல்லா இருக்கும். ஸோ கடைசி வரையும் எடுத்துகிட்டு போனாங்க. கிளைமேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ரிவீல் பண்ண விஷயங்கள் நல்லா இருந்தது. எதுக்காக இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் நல்லா இருக்கு. ஆப்வியஸாக அதாவது வந்து கிஷன்தாஸுக்கு போலீஸ் கேரக்டர் தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மேபி கிஷன்தாஸ் இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு கேரக்டர் பண்ணால் அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அந்த பாடி மெச்சூரிட்டியாக இருக்கட்டும், அது கொஞ்சம் லைட்டாக செட் ஆகிருக்கும். இது இன்னொரு ஹீரோ வச்சு பண்ணியிருக்கலாம். பட் கிஷன்தாஸுக்கு அந்த ஒரு கேரக்டர் செட் ஆகலைனாலும் அவர் நடித்த அந்த விதம் வந்து செட் ஆகிருக்கு. பாடி லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றி ஓகேவாக தான் இருந்துச்சு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான போலீஸாக இல்லை, பட் ஆனால் அவர் மோஸ்ட்லி ஒரு த்ரில்லிங்காக இல்லைன்னு தோணுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அவர் ஏதோ எல்லாத்தையும் கேஷுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் பண்ணுறதெல்லாம். அது கொஞ்சம் இதுவாக கன்வின்சிங்காக இல்லை. மற்றபடி ஓகேண்ணா, நல்லா இருக்கு. அவங்க பர்சன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம உள்ள உட்காரும் போது வச்சு செய்ய போறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தோம். ஏன்னா ஊர்பட்ட லாஜிக் மிஸ்டேக் படத்துல கிஷன்தாஸை வந்து நம்ம ஒரு சாக்லேட் பாயா பார்த்தோம். திடீர்னு ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர் அப்படின்றாங்க, ஏகே பாடிசோட கையில கொடுத்து அனுப்புறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இந்த வாரத்தோட முதல் சம்பவம் இதானா அப்படின்னு நினைச்சு நம்ம உள்ள உட்காரோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி என்ன ஆகுதுனாக்கா, ஒரு டெட் பாடி, அந்த டெட் பாடியை வந்து வேற விஷயம் அப்படியே ஒரு டாட் வச்சு கடைசியில் அதை கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸில் கொண்டு வந்து அப்படியே ஒப்பேத்திட்டாங்க. படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர்பா அப்படின்ற ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துருச்சு. ஆனால் முதல்ல இருந்து உட்காந்து பார்க்கும்போது இன்னுமே ப்ராப்பர் ரைட்டிங் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. படத்தோட பாசிட்டிவ்னா மியூசிக் ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோயின் போர்ஷன் ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இன்னுமே ஒரு சில விஷயங்களை ப்ராப்பராக ரைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா சூப்பரான ஒரு படம், நல்லா பேசப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம். அப்போது ஒரே ஒரு ஷோ தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே பிளாக் பண்ணிட்டு சரியான வரவேற்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருப்பி இந்த படம். அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான் உண்மையிலேயே. அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கறது ஒர்த்து. ஏன்னா அந்த டைமில் விட்டுருந்தாங்கன்னா மேபி தெரியாமலே போயிருக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் தான். இன்னுமே ப்ராப்பராக கொஞ்சம் ரைட் பண்ணியிருக்கலாம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லணும் அப்படின்னாக்கா. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ஓவரால் மொத்தமாக இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் என்னப்பா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா படம் ஃபுல்லாக நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. ஏன்னா ஹீரோ அவர் நினச்சது எல்லாத்தையும் இஷ்டப்பட்டதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. யாருக்குமே ஒரு சந்தேகமும் வரலன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. பட் ஓவரால் பார்த்துட்டு வரும்போது சினிமானா இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு தான் உள்ளே உட்காரோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக், செகண்ட் ஹாஃப் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது ஒன்றுமே இல்லை, யாராக இருந்தாலுமே ஓகே அவருக்கு ஒரு கதாபாத்திரம்
பார்த்தோம்னா அந்த கதாபாத்திரத்தை நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ற விதத்திலே நம்ம புரிஞ்சுப்போம், ஓகே இவர் இதுதான் அப்படின்றது. பட் ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சீன் எடுத்த உடனே பார்த்தா AK-47 தூக்கிட்டு போறாரு சண்டைக்கு. அவருக்கு ஒரு ப்ராப்பர் பேக் ஸ்டோரி இருக்குமானா கிடையாது. 2.5 மணி நேரம் படத்துல அவருக்கு ஒரு ப்ராப்பர் பேக் ஸ்டோரியே கிடையாது. அப்படின்னும் போது அப்ப எதுக்கு வேற ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துருக்கலாம் அவருக்கு, ஒரு சிஆர்பிஎஃப் ஆஃபீஸர்னு இல்லாம வேற ஏதாவது கொடுத்து அப்படி ஒப்பேத்திருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணணும்ன்றதுக்காகவே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வாண்டடா திணிச்சா மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்னும் ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா, பட் இனிமேல் அப்கமிங் மூவிஸ்ல கண்டிப்பா வந்து அரவிந்த் சார் வந்து கரெக்ட் பண்ணி பாருன்றது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன்ல மெச்சூரிட்டி தெரிஞ்சுது அவரோட டைரக்ஷன்ல. கண்டிப்பா அதெல்லாம் நான் பாக்குற பாசிட்டிவா தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துச்சு. முதல்ல உங்களை கொஞ்சம் சோதிக்கும், உட்காந்து நீங்க அப்படியே பொறுமையா பார்த்தீங்கன்னா கடைசியா வரும்போது ஓகே நல்ல படம் தான் அப்படின்னு தோணும். அதே மாதிரி பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி தண்டனை வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலா. ஸோ செகண்ட் டைம் பார்க்குறப்பையும் இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இந்த த்ரில்லர் மூமெண்ட்ஸ் தான் அது நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. பட் படம் போக போக அது எதுக்காக அப்படின்ற கான்செப்ட்னு வரும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஏற்றுக்கவே முடியாத அளவுக்குலாம் இல்லை, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ப்ரோ படம் நிஜமா ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா போர் அடிக்காம நல்ல ஒரு குட் ரியலிஸ்டிக்காக இருந்தது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஜானருக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் பார்க்க ரொம்ப அப்படியே எப்படி சொல்லுது, ஸ்க்ரீன் பிளேலாம் ஒரு நல்ல அந்த ஜானருக்கு அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவனுக்கு கேளுங்க ப்ரோ. அந்த கட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. லைக் கட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சூப்பராக இருந்தது. விமனுக்கு எதிராக நடக்க லைக் அந்த அபியூஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக காட்டியிருந்தாங்க. ஸோ படம் வந்து எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா ட்விஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போர் அடிக்கல, போர் அடிக்காமல் இருக்கணும் வந்தோம். ஆனால் நல்லாவே இருந்துச்சு படம். சாட்டிஸ்ஃபைட். ஹீரோ நல்லா பண்ணிருக்காரு. ஆனால் ஹீரோ கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கலாம். பட் இந்த கேரக்டருக்கு நல்லாவே பண்ணிருக்காரு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் ஒரு மாதிரி லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த எப்போ அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் ஒரு ட்ராஜடி மாதிரி ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் சூப்பராக போச்சு. லாஸ்ட்ல ஹீரோயின் கூட ஒரு செம ட்விஸ்ட், சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, எல்லாம் வந்து பாருங்க. நான் சும்மா பிளெயினாக தான் வந்தேன். நல்லா ஒரு த்ரில்லரான படமாக இருந்துச்சு ப்ரோ. கிஷன் தாஸ் இது வித்தியாசமான ரோலாக இருக்கு. அவர் இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்லோவாக அக்செப்ட் பண்ண தோணல, போக போக நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டாக இருக்கு. நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்து போகலாம்.